Praise the Lord. My name is Cecil Mahia. I am 4 years old. My name is Gabriela David. I am 4 years old. My name is Nathaniel Akbar. I'm 4 years old. Today we are going to tell the children in the whole wide world. My name is Tree. We live in Harvard. Give them love. Give them a true home. The gifts of the Lord. Every parent on earth. The flesh of the Lord. So look for the car. Give them love. Give them a true home for they will flag they can tell their own. Amen. Kasarinne parayil tiraran mure kone elai. Kasarinne parayil tiraran ramlachi karene. Kasarinne
நிறைய காரியங்கள் செஞ்சிருக்காரு. நிறைய காரியங்கள் சொல்றதை விட அதிலேயும் விசேஷமான காரியங்கள் வாழ்க்கையாக செஞ்சிருக்காரு. அந்த ஆண்டவருக்கு வாக்கு செய்த காரியங்களுக்கு ஏற்ற விதமான பாடல். அதனால அந்த பாடல் நாங்கள் தேர்ந்தெடுத்து பாடல்.
வெண்மையாக்குவே கருணான மனிதர் சமமாக்குவே நீங்கள் கதவுகள் உடைத்திரிவே அறிந்த பொக்கிஷங்களை தன்மே நண்பர்கள் மட்டும் அதிகமாக பிரகாசிக்கும் சூரியன் போல் பாதைகளெல்லாம் அதிகமாக பிரகாசிக்க செய்பவர் நீ நண்பர்கள் மட்டும் அதிகமாக பிரகாசிக்கும் சூரியன் போல் பாதைகளெல்லாம் அதிகமாக பிரகாசிக்க செய்பவர் நீ நீதானையா எங்களின் தெய்வம் நீதானையா நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. இந்த வருஷம் நம்ம சண்டை செல்குரு டிராமா செய்யறோம். புது கான்செப்டோட செல்குரு வரதுனால என்ன நன்மை இருக்குன்னு பார்க்க போறோம். சீன் 1 வீடியோ நடக்குது. லிலி லிலி ஏய் லிலி எங்க வீட்ல யாரையும் காணோம். டிவி பாட்டுக்கு டிவி ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் அங்க வேற திருப்பி வச்சிருக்காங்க யாரோ டிவிய. கேரட் பாட்டுக்கு கேரட் ஓடிட்டு இருக்கு. என்ன நடக்குது லிலி? என்னடே இப்ப வந்தது வளரமா கட்டிக்கிட்டு இருக்கீங்க? டிவி கூட நல்லா நிப்பாட்டுமா, கண்ட்ரோல் இருக்கு சொல்ல நிப்பாட்ட வேண்டியதானே? இது கூட நாம செய்யணுமா? பை தி வே இந்த ஃபோன் கண்ட்ரோல் இல்ல. என்ன லிலி வீட்ல எனக்கு ஒரு மரியாதையே இல்ல. சீன் 2 அந்த இரவு செல்குரு வீரர் கார்த்திக் கால் பண்ணி செல்குருவிற்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கார்த்திக் வந்து அதை அவங்க வாய் கிட்ட சொல்றாங்க. ஹலோ Praise the Lord, brother. Good day. God bless you. குட் டே சொல்லுங்க. Brother, friends, how are you? ரொம்ப நல்லா இருக்கேன். Brother, you coming big Sadhguru, Sister Veena வீட்ல நடக்குது. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்துங்க brother. சிஸ்டர் வீணாவா? யாருங்க அது? Hi, see Sister Veena. அதான் பேரா அழகா அவங்க வீட்ல நிறைய சாப்பாடு இருக்கும். ஓகே தெரியுது. ஆமா. வந்துருங்க ஃபேமிலியோட. வந்துரும். Thank you. God bless you. ஓகே. நம்மளுக்கே ஊர் படவல இருக்கு. இதுல சல்குரு வரணுமா? அவரோட ஆரோக்கியம் இல்லை. சீன் 3 செல்லில் வந்து கார்த்திக் மறுபடியே கால் பண்ணி மிஸ்டர் மகே கிட்ட இந்த வாரம் உங்க வீட்டுல செல்குரு வைக்க முடியுமான்னு கேட்கிறாங்க. ஹலோ Praise the Lord, brother. Good day. How are you? மறுபடியும் நீங்களா? சொல்லுங்க. Yeah, brother. How are you? எப்படி இருக்கீங்க brother? நல்லா இருக்கீங்க. Okay, good. குரல் கேட்டாலே ரொம்ப நல்லா இருக்கு brother. Brother, this week Sadhguru உங்க வீட்ல வச்சிருக்காங்க நினைக்கிறோம். Is it okay with you? எங்க வீட்லயா? Yes, brother. நீங்க கொஞ்ச நேரம் லைன்ல வெயிட் பண்ணுங்க. நான் என்னோட வைஃப் கிட்ட கேட்டு சொல்றேன். Sure. லிலி என்ன லிலி ஒன்றும் டிவில தூக்குற கையில. லிலி செல் லீடர் கால் பண்ணாங்க. அவங்க நம்ம வீட்ல செல் குரூப் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நம்மளும் இந்த அழகான வீட்டுக்கு வந்து பல வருஷமா ஆச்சு. இன்னும் வரைக்கும் நம்மளும் வீட திறந்து கொடுக்கல. செல் குரூப் வைக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறது லிலி? சரி குருப்பா, வேணாம் முடியாது சொல்லுங்க. என்ன லிலி எடுத்தோட முடியாதுன்ற? முடியாதுங்க. எங்க அம்மா வீட்டுக்கு வர போனா முடியாது. அம்மா வீட்டுக்கு எந்த வாரமா போக முடியும்? உங்களுக்கு வேற சமைக்கணும், பிள்ளைங்களுக்கு வேற சமைக்கிறோம். செல் குரூப் தான் அவங்களுக்கு சேர்த்து நான் சமைக்கணுமா? முடியாது சொல்லுங்க. முடியாதுன்னா முடியாது. நான் உனக்கு உதவி செய்யறேம்மா சமைச்சு கொடுக்கறதுக்கு. வேணாம்.
ஐயோ, ஏதாவது மாற்று கருத்து இருக்கா லில்லி? சரி, பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், Yes, brother. லைன்ல தான் இருக்கீங்களா? Oh, yes, yes. பேசுறது வந்து கேட்கல தானே? No, no, no. ஒண்ணும் கேட்கல brother. Sister சொன்னது ஒண்ணுமே கேட்கல brother. நல்லது. செல் குரூப் நாங்க இந்த வாரம் வைக்க முடியாது. ஏன்னா என்னோட மாமா பையனுக்கு பிறந்த நாள் செய்றாங்க. அதனால செல் குரூப் வைக்க முடியாது சிஸ்டர். சாரி சிஸ்டர். Oh, no problem brother. Brother, கண்டிப்பா உங்களுக்கு ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறோம். ஆனா முக்கியமா அதிகமா உங்க வைஃப்காக கண்டிப்பா எக்ஸ்ட்ராவா நம்ம ஜெபிக்கணும் சிஸ்டர். Brother, God bless you. சிஸ்டர்ன்றாங்க பிரதர்ன்றாங்க. மறுபடி ஆயிடுச்சு brother. God bless you. Good day. God bless you. ஓகே. சங்கீதம் 133 வசனம் 1. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கற்றுக்கேற்ற செயல் போதனையிலும் அவர்களை வளர்த்தீர்களாக. லேடி உறுப்பினர்கள் கால் பண்றாங்க, ஆனா எடுக்கல. கடைசியா சங்கீதர்கள் கால் பண்றாங்க. நெஞ்சு வலிக்குது லிலி. ஐயோ, நல்ல நேரத்துல கூட்டாளி வந்து எட்டி பார்க்காத லிலி. நெஞ்சு வலிக்குது லிலி. லிலி என்னாச்சுங்க? என்னாச்சு? நெஞ்சு வலியா? ஐயோ, யாருக்கு தான் நான் கால் பண்றது தெரியலையே. சரி, பக்கத்து வீட்டுக்கு கால் பண்ணி பார்ப்போம். யாரும் எடுக்க மாட்டாங்க. சரி, பின்னுக்கு வீட்டுக்கு கால் பண்ணி பார்ப்போமா? ஏன் அவங்களே எடுக்கலையா? அவசரத்துக்கு யாருக்கு தான் நான் கால் பண்றது? சரி, பின்னாடி வீட்டுக்கு கால் பண்ணி பார்க்கணுமே. அம்மா அப்படின்னா வீடே இல்லை. ஹலோ சிஸ்டர். சிஸ்டர், நான் லில்லி பேசுறேன். இந்த மாதிரி வீட்டுக்கு இருக்க திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக முடியுமா? ஹாஸ்பிட்டல்? ப்ளீஸ் தி லார்ட் காட். சிஸ், டோன்ட் வரி சிஸ். நம்ம வரோம். இப்போ நம்ம செல்ஃப் ஃபீலோட நம்ம எடுக்கிறோம் சிஸ். ஹாஸ்பிட்டல்ல வந்துறோம். ஓகே, தேங்க்ஸ் சிஸ்டர். பிளஸ் யூ. This Rosie, and follow me. சரி, காலையிலே ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆனாங்க. அவங்க வைஃப் எதிர்க்காக தெரியுமா? அவங்கதான் வைஃபா? சொல்லுங்க சார். நீங்க ஹாஸ்பிட்டல் ஒரு 5 நிமிஷம் நீங்க லேட்டா கூட்டிட்டு வந்திருந்தாலும் அது நீங்க உயிரோட பார்த்துருக்கே முடியாது. நீங்க ரொம்ப கடவுள் பற்றி உள்ளவங்க நினைக்கிறேன். அதான் கடவுள் தான் வாழ்க்கை பெரிய கருத்து செஞ்சிருக்காரு. எதுக்கு பயப்படாதீங்க, எதுக்கு கவலைப்படாதீங்க. நான் செல் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணதுனால தான் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாமும் சல்குருக்கு கலந்து கொள்வோம். எங்கள் படைப்பு கட்டுக்களித்ததுக்காக நன்றி. பாவங்கள் போக்கவே சாபங்கள் கேட்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் இருக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் கேட்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் இருக்கவே சிலுவையை சுமந்தாரையா. Hey!
சாவகதிக்கவே பூலோகம் வந்தாரையா மனிதரை மீட்கவே பரலோகம் கேட்கவே சிலுவை சுமந்தாரையா கண்ணீரை சந்தோஷம் தந்தாரையா கண்ணீரை சந்தோஷம் தந்தாரையா என் தந்தை இயேசுவே 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 அவர் என்னை மறந்தாலும் அம்மை என்னை மறந்தாலும் அவர் என்னை மறக்கவில்லை உற்றவர் மறந்தாலும் உரையவர் மறந்தாலும் அவர் என்னை மறக்கவில்லை அப்பன் என்னை மறந்தாலும் அம்மை என்னை மறந்தாலும் அவர் என்னை மறக்கவில்லை உற்றவர் மறந்தாலும் உரையவர் மறந்தாலும் அவர் என்னை மறக்கவில்லை கரப்பீச்சு நடத்திடுவீர் கல்வாணி போல் காத்திடுவீர் கரப்பீச்சு நடத்திடுவீர் கல்வாணி போல் காத்திடுவீர் எங்கே இயேசுவே எங்கே இயேசுவே எங்கே இயேசுவே எங்கே இயேசுவே எங்கே இயேசுவே பலே பலே எங்கே இயேசுவே பலே பலே எங்கே இயேசுவே பலே பலே எங்கே இயேசுவே பலே 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 இயேசு நாமம் பலே இயேசு நாமம் இயேசு நாமம் பலே 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 இயேசு நாமம் பலே இயேசு நாமம் இயேசு நாமம் பலே 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 இயேசு நாமம் பலே இயேசு நாமம் இயேசு நாமம் பலே 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 இயேசு நாமம் பலே இயேசு நாமம் இயேசு நாமம் பலே 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 இயேசு நாமம் பலே இயேசு நாமம் இயேசு நாமம் பலே 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 இயேசு நாமம் பலே இயேசு நாமம் இயேசு நாமம் பலே 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 இயேசு நாமம் பலே இயேசு நாமம் இயேசு நாமம் பலே 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 இயேசு நாமம் பலே இயேசு நாமம் இயேசு நாமம் பலே பலே. ஆண்டவர் வந்து எனக்கு நிறைய காரியங்கள் செய்திருக்காரு. பிகாஸ் நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய புயலே அடிச்சது. என் மகளை நான் இழந்தேன். ஸோ அதுக்கு பிறகு வந்து என்னால் உற்சாகமா எதுலையுமே சேர முடியல, யாருக்குமே என்னால் பேச முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் ஒதுங்கி இருக்கதான் பார்த்தேன். ஆனா ஆண்டவரோட சுத்த கிருபை தான். நான் எவ்வளவு ஆண்டவர் விட்டு ஓடணும் அப்படின்னு நினைச்சேன். சபையை விட்டு ஒதுங்கணும், யாரையும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சினோம். ஆனா ஆண்டவர் எனக்குள்ள ஏதோ செஞ்சுக்கிட்டேன். என்னால ஜெபிக்க முடியல, ஆண்டவர்கிட்ட என்னால ஜெபிக்க முடியல. ஏன்னா என் வாழ்க்கையிலேயே அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சோர்வு. ஆனா ஆண்டவருக்கு சோத்திரம். எனக்கு ஸ்பெஷலி என் சண்டே செல் குரூப்ஸ் வந்து எனக்கு அதிகமா உற்சாகப்படுத்துறாங்க. எனக்கு என் மகன் கடைசி ஆபரேஷன் போகும்போது என்னோட ஒரு டீம் வந்து எனக்காக ஜெபிச்சாங்க. அதை நான் இன்னும் மறக்கல. அப்புறம் அடக்கத்தை முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். பிகாஸ் நான் இந்த இதுல இருக்கனால அதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணல. ஆனா எனக்கு அன்னைக்கு நைட்டு தான் தெரியும், சண்டேக்கு வித்தின் 3 hours அவங்களே பிளான் பண்ணி எனக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ண சொல்லி இந்த வேலையை நான் அந்த டீமுக்கோட நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதனால ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நான் என் மகன் இறந்த பிறகு ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள கடந்து போனேன். ஸோ லெஸ் தென் 2 years தானே. ஸோ போஸ்ட்மெண்டல் டிப்ரெஷனுக்குள்ள போறதுக்கு ஹை சான்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு நான் வந்து கவுன்சிலிங்க்கு போக வேண்டியது இருந்துச்சு. அநேக நாள் வந்து ஆக்சுவலி தூக்கம் இல்லாம இருந்துச்சு. 4 கணக்கில் நான் தூங்காம கூட இருந்திருக்கேன், சாப்பிடாம இருந்திருக்கேன். ஆனா ஆண்டவரோட சுத்த கிருபை தான் என்னை பலப்படுத்துச்சு சொல்ல முடியும். நான் மருந்து எடுக்கிற லெவலுக்கு நான் கொஞ்சம் சொல்லுங்க. மேபி நீங்க மருந்து எடுக்க வேண்டியது, ஏன்னா டிப்ரெஷன் லெவல் ரொம்ப போச்சுன்னா நீங்க என்ன பண்ணீங்க உங்களுக்கே தெரியாது அப்படின்னு இருந்தாங்க.
ஸோ இந்த டிப்ரெஷன் அதிகமாக என்ன ஆகும்னா உடல்நிலையும் அவனை பாதிக்கும் அப்படின்னாங்க. இதனால வந்து நான் ஹெமோராய்டு பிரச்சனையில அதிக கஷ்டப்பட்டேன். ரொம்ப ப்ளீடிங் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் செக்கப் போகும்போது டாக்டர்ஸ் சொல்றாங்க, நீங்க டிப்ரெஷன்ல இருக்கிறீங்க, எப்படி டூ சம்திங், இல்லாட்டினா அது உங்களை ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு. நான் நிறைய சூழ்நிலைகள் அதிகம் பார்க்க ஆரம்பிச்சேன். என்னால வந்து ரிகவர் பண்ண முடியல. எனக்கு என்ன சொல்றதுன்னா திரும்ப என்னால உற்சாகமா ஏஞ்சிக்க முடியல. வெளியே எப்பயும் போல இருந்தாலும் எனக்குள்ள அந்த வேதனை அதிகமாக ஆரம்பிச்சு. ஸோ நான் மைனர் ஆபரேஷன் சர்ஜிக்கல் கூட நான் கடந்து போனேன். இதெல்லாம் கடந்து போகும்போது ஜஸ்ட் ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன்னை பேர் சொல்லி அழைச்சது நானு, ஊழியத்துக்கு அழைச்சது நானு, நீங்க என்ன பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஸோ நான் அந்த டைம் வந்து ஜெபிக்கல, ஒண்ணு செய்யல. ஆண்டவரோட ஒரு ஐக்கியம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கூட்டணிக்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம் அப்படி ஒரு ஐக்கியம். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என் சொந்த பலத்தினால நான் திரும்பி ஏஞ்சிக்கணும்னா என்னால் கண்டிப்பா முடியாது ஆண்டவரே அப்படின்னு. ஸோ நான் அதுக்கு ஆண்டவர் கூட எப்ப நான் ஒப்பு கொடுத்தனோ அதுக்குள்ளே ஆண்டவர் வந்து எனக்குள்ள ஒரு உற்சாகத்தின் ஆவியை கொடுத்ததை நான் பார்த்தேன். அதே வேலை இந்த ஹெமோராய்டு ப்ராப்ளம் வந்து நான் ரொம்ப நாள் கடந்து போய்கிட்டு இருந்தேன். ஸோ நான் செக்கப்புக்கு எல்லாம் போகும்போதெல்லாம் மருந்து நான் கண்டிப்பா எடுத்தாகணும். ஸோ நான் மருந்து எடுத்துனா ஓகேவா இருக்கும், இல்லாட்டினா திரும்ப அந்த ப்ராப்ளம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சாப்பாடு எல்லாம் ரொம்ப சீரியஸா கண்ட்ரோல்ல இருந்து இப்படியாக நான் கடந்து வந்தேன். ஸோ அதுவும் ஒரு கட்டம் வந்துச்சு, ஏன் நான் மருந்தை டிபெண்ட் பண்ணோம் அப்படின்னு. அப்ப கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து ரொம்ப நாள் சர்வ் பண்றாங்க, யாருமே வந்து கியூர் பண்ணதான் நான் பார்க்கல. அப்ப ஆண்டவருக்கு தான் சொன்னேன், ஆண்டவர் என் வாழ்க்கை வந்து மருந்துலதான் முடிய போதா அப்படின்னு. நான் ஆண்டவருக்கு தோத்துறோம், நான் வந்து ஒரு முடிவு பண்ண, இனிமேல் நான் மருந்து எடுக்க மாட்டேன், நீங்க எப்ப சுகத்தை கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதை வச்சு நான் அதை மறந்துட்டேன். போன மாசம் நினைக்கிற பாஸ்டர் சர்ச்சில் ப்ரே பண்ணிருக்கும் திடீர்னு இந்த வயிற்று பிரச்சனை உள்ளவங்களுக்கு ப்ரே பண்ணேன். அப்பதான் என் மைண்ட்ல வச்சு இவரே திடீர்னு வயிற்று பிரச்சனை ப்ரே பண்றாரு. ஸோ அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஹெமோராய்டு ப்ராப்ளம் என்னை விட்டு எப்பயோ போயிருச்சு அப்படின்ட்டு. இது ஆண்டவர் தான் எனக்கு செய்த ஒரு பெரிய காரியம். இன்னொன்னு என்னன்னா, ஹஸ்பண்டோட பேர் வந்து பிளாக் லிஸ்ட்ல இருந்துச்சு, ரொம்ப நாளா பிளாக் லிஸ்ட்ல இருந்துச்சு. அதை வந்து கிளியர் பண்ணதால ஒரு 9,000+ வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கிட்ட அவ்வளவு தொகை இல்லை, ஏன்னா ஒரு ஆள் வேலை பிள்ளைங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனா 2017 அதை கட்டி முடிக்கணும், எப்படியாவது நம்ம கட்டி முடிக்கணும் அப்படின்னு இருந்தேன். ஆண்டவர் சொத்து அதுக்கான அறிகுறிகள் ஒன்றுமே இல்லை. எங்கிட்ட இருந்தது 5,000. டிசம்பர் வந்துருச்சு, வருஷம் முடிய போகுது. அப்பதான் எனக்கு ஒரு தடவை ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு, ஏதோ ஒரு ஆஃபர் வருது இந்த லோன் கட்டுறதுக்கு அப்படின்ட்டு. கஸ்டமர் சொல்றேன், எங்க அக்கௌண்ட்ல 5,000 இருந்துச்சு, இந்த ஆஃபர் வந்து இன்னும் வெளியிட்டா இருக்கா இல்லையா. அப்பதான் நான் கால் பண்ணி கேட்டேன். கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஸ்டில் அவைலபிள் தான், நீங்க வந்து கிளீன் பண்ணலாம், நீங்க ஜஸ்ட் 5,000 கட்டினீங்கன்னா உங்க பிளேஸ் ஃபுல்லா கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. ஆண்டவருக்கு சொல்றோம், அந்த 5,000 அந்த லோனையும் ஆண்டவர் கட்டி முடிக்க கிருபை சார். இந்த வருஷம் ஆண்டவரோட வழி நடந்தது என்னோட சூழ்நிலையை பார்க்காம நான் நடத்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தனால இந்த வருஷம் நம்ம சர்ச் anniversary மீட்டிங்ஸ் கூட நான் எப்படியாவது ஜாயின் பண்ணணும்னு முயற்சி பண்ணேன். அந்த டைம் என் கால் வேற அடிபட்டு போயிருந்துச்சு. ஆண்டவருக்கு சொல்றோம், அந்த முதல் நாள் கூட்டத்துக்கு போகும்போதே ஜிபிஎஸ் ரோபின்ஸ் கொடுத்த வாக்குத்தத்தை வந்து உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறுபடு. ஆண்டவர் இந்த வருஷம் வந்து என் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்காரு. ஆண்டவருக்கே மகிமை.
புதியம் வந்தாலும் நெருங்காது எந்த பக்கம் வந்தாலும் நீங்களே போனாலும் கேட்டு என்னை அணுகாது பிரமாதம் சூழ்நிலைக்காலும் புரியும் என்னை நெருங்காது சிறுவெள்ளாண்டு கிழிவோன் கிடத்தை என் கண்கள் கொண்டே மலையோ சமவெளியோ இரண்டிலோ நீரே தேவன் மலையோ சமவெளியோ இரண்டிலோ நீரே Praise Lord everyone. நாங்கள் தத்துவரும் செல் குரூப்பாக சேர்ந்து ஸ்டோரி டெல்லிங் செய்யவிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும் அவர் கண்டிப்பாக ஒரு சில அற்புதங்களை நம் வாழ்வில் செய்திருப்பார் இல்லையா? அதே போல் பைபிளில் பல அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். அவற்றை நாம் ஒரு சில கதை காட்சிகளாக இப்பொழுது காணலாம். மாறுங்கள். இதோ
இயேசு செய்த முதல் அற்புதம் நம் நினைவில் வருவது கானா ஊர் கல்யாணம். கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அவரோட இருந்தார். அங்கு திராட்சரசம் குறைப்பட்டது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். பிறகு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அது முந்தின திராட்சரசத்தை பார்க்கிலும் மிகவும் சுவையாக இருந்தது. இவ்விதமாக இயேசு இந்த அற்புதத்தை தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். பிறகு அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்திருக்க கட்டளையிட்டார். அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷருக்கு கொடுத்தார். இது ஏறக்குறைய 5000 பேர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். பின்பு ஆண்டவர் பெத்தனியா கிராமத்திற்கு சென்றார். அங்கு லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டு மரித்து போய்விட்டான். அவன் மரித்து 4 நாட்கள் ஆயிற்று. இயேசு அதை கேட்டவுடனே ஆவியிலே கலங்கி துயரமடைந்து கண்ணீர் விட்டார். மரியாள் வந்து அவர் கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து அழுதாள். இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்பொழுது வைத்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு சொன்ன பின்பு, லாசருவே எழுந்து வெளியே வா என்று உரைத்த சத்தமாய் கூப்பிட்டார். அவன் உயிரோடு எழுந்தான். பின்பு இயேசு திபெரியா கடற்கரைக்கு சென்றார். அங்கு சிமியோன் பேதுரு தோமாவும் இருந்தார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒரு மீன் கூட பிடிக்கவில்லை. அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, படகில் வலது புறமாக வலையை போடுங்கள் என்றார். அப்பொழுது உங்களுக்கு நிறைய மீன்கள் அகப்படும். அப்படியே செய்தார்கள். திரளான மீன்கள் அகப்பட்டது. இயேசு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர்கள் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆம், நம் ஆண்டவர் இது போன்ற பல அற்புதங்களை நம் வாழ்விலும் செய்திருக்கிறார் இல்லையா? இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருபை அல்லவா? வாருங்கள், நாம் ஆண்டவர் கொடுத்த இந்த தாளங்களையும் நம் வாழ்வில் செய்த நன்மைக்காகவும் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். நாங்கள் எல்லாத்தோட சொல்றோம். உங்களுக்கு எங்கள் நடனம் நிமித்தம் சொல்லுகிறது என்னவென்றால், வருஷம் முழுவதும் நாங்கள் விதைத்ததை எல்லாத்தையும் விதைத்ததை இன்றைக்கு அதை நாங்கள் அறுத்து அதை சந்தோஷமாக ஆனந்த குதூகல கொண்டாட்டத்தோடு கொண்டாடுகிறோம், ஸ்தோத்திர பலியிடுகிறோம்.